உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லார் முகத்திலையும் ஒரு உள்ளத்தில் ஒரு துக்கம் இருக்கிறது மாதிரி முகம் பிரதிபலிக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய எல்லா துக்கத்தையும் எல்லா பாரத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து இறக்கி வைத்து விட்டு நாம் ஆராதிக்கிறது கர்த்தரை விடுதலையோடு கூட ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நாம் துக்கமுகமாக இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. கர்த்தருடைய வார்த்தை பிலிப்பியரில் வேணுமாய் சொல்லுகிறது, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அல்லேலூயா. மருந்தெல்லாம் தேவையே கிடையாது, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. இயேசுடைய இரத்தத்துக்கு வல்லமை இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்திற்கு வல்லமை இருக்கா இல்லையா? சத்தமா எனக்கு கேட்கணும். இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்திற்கு வல்லமை இன்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க 2025 வருடங்கள் பழமையானது, அந்த வல்லமையெல்லாம் இன்னைக்கெல்லாம் செல்லுபடியாகாதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி தான் ஒரு ரினார்ட் போங்கே என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதர், அந்த ஆப்பிரிக்க கண்டத்தையே அசைத்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. அவரிடத்துல ஒரு நாள் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு டிவி ப்ரோக்ராமில் ஒரு ஹெல்த்தி டிபேட், ஒரு விவாத நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அநேகருக்கு அறிவிக்கலாம் அதன் மூலமாக என்று சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். இந்த சாட்சி அவர் அநேக இடங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அவர் அங்கே லைவ் ப்ரோக்ராமுக்கு போயாச்சு. அங்கே உள்ள ஆங்கர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவருக்கான சீட் இங்கே இருக்குது. ஆப்போசிட்டில் இன்னொரு சீட் இருக்குது. 2 பேர், நடுவில் ஆங்கர் இருக்கார். அப்போ ஆங்கர் இவர் வந்தவொடனே அவரை வெல்கம் பண்ணி அவருடைய சீட்டில் உட்கார வைக்கிறார்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு மனுஷன் வராரு. அவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட். யாரு? ஏத்திஸ்ட், தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாத்திகர். அந்த மனுஷனையும் கொண்டு இந்த சீட்டில் உட்கார வச்சாச்சு. அப்போது அவருக்கு தெரியாது இது வந்து லைவ் ப்ரோக்ராம்ங்கிறது. ரெய்னார்ட் போங்கைக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு நேரலையில் நம்மளை வந்து எல்லாருமே பார்க்க போகிறாங்க, டிவியில் வந்து இந்த ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கங்கிறது அவருக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போது வந்து நல்ல ஒரு விவாதமாக இருக்கும்னு நினச்சிட்டு இவர் போனார். ஆனால் அங்கே வந்தது யார்? ஒரு நாத்திகர். அப்போது அந்த ஆங்கர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டு முதலாவது அந்த நாத்திகர்கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கையில் மைக்கை கொடுத்தாராம். அப்போ அந்த நாத்திகர் வந்து சொல்கிறாராம், நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருக்கீங்க அப்படி தானே அப்படின்னாராம். ஆமாம் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி நீங்கள் பிரசங்கிக்கிறீங்க. ஆமாம், இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்துக்கு வல்லமை இருக்குது, நான் அதை முழுசாக நான் அதை மறுக்கிறேன் அப்படின்னாரான் இந்த நாத்திகர். நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பிரசங்கிக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்திற்கு வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் என்னால் நம்ப முடியாது, இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினுடைய வல்லமை இப்போ வர வர குறைந்து விட்டது. ஏன்னா அது 2000 ஆண்டுகள் பழமையாகிவிட்டது. அதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய வல்லமையும் நாளாக நாளாக குறைந்து விட்டது. அதனால தான் தேசத்தில், இந்த உலகத்தில் இவ்வளவு தூரம் பாவங்கள் பெருகி போயிருக்கிறது. அதனால தான் அதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு வல்லமையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வாதிட்டாராம். அப்போ அந்த லைவ் ப்ரோக்ராம்ங்கிறதுனால அவர் ஞானமாக தான் அந்த இடத்துல பதிலளிக்க வேண்டிய, என்ன வேணாலும் பேசிட முடியாது இல்லையா? அதனால் அவர் ஒரு செகண்ட் ஆவியானவர்கிட்ட கேட்டு டக்குன்னு அவர் பேசினாராம், நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு வல்லமை இருக்குது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்பட்டாலும் அந்த வல்லமை இன்றளவு மாறாததாக இருக்குன்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாராம். பாருங்க, நீ வந்து ஒரு சோப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணுகிற ஒரு இண்டஸ்ட்ரி, எப்படி சோப்பு நம்ம உடம்புல போட்டு குளிக்கிறோம்ல, அந்த சோப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனியில் ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் வேலை பார்க்குறவன் சுத்தமாக இருக்கிறானான்னு கேட்டால் அவன் சுத்தமாக இருப்பானா? நான் வேலை பார்க்குறேன் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, எங்கள் கம்பெனிலேருந்து தான் ஒட்டுமொத்த அந்த அமெரிக்க தேசத்துக்கும் அல்லது ஜெர்மன் தேசத்துக்கும் சோப்பு சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவன் சுத்தமாக இருக்க முடியுமா? முடியாது. அல்லது நான் சோப்பை வாங்கி வீட்டில் வச்சுட்டேன், சோப்பை வாங்கி வீட்டில் அந்த கவரை பிரிக்காமல் நான் அப்படியே வச்சுருக்கேன், சோப்பை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் சுத்தமாகிடுவேனா? சொல்லுங்கள், நீங்கள் தான் பதில் சொல்லணும். சுத்தமாக முடியாது. அல்லேலூயா. நான் எப்போ சுத்தமாவேன் அப்படின்னா, அந்த நான் தண்ணியில் குளித்து சோப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் அப்ளைங் இன் மை பாடி. அல்லேலூயா. எப்போ அந்த சோப்பை நான் எடுத்து என் சரீரத்தில் நான் போடுறேனோ அப்போ தான் நான் சுத்தமாவேன். அல்லேலூயா. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், அது அப்படியே இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். எப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நான் எடுத்து அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேனோ அப்போ என் வாழ்க்கை அது கிரியை செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டிபேட்டினுடைய முடிவில் அவர் முடிச்சுட்டு போயிட்டாராம். அவர் கார் பார்க்கிங்கில் போய் கார் எடுக்கிறதுக்காக அவர் போயிட்டு இருக்காராம். அப்புறம் யாரோ வந்து அவருடைய தோளை தட்டினது மாதிரி இருந்துச்சான். திரும்பி பார்த்தா யாருமே இல்லையா. அப்படி திரும்பி குனிஞ்சு பார்க்குறாராம். அங்கே அவருக்கு விரோதமாய் பேசின அந்த நாத்திகன் முழங்கால் படிட்டு, போங்கே ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்னாராம். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் சேர்ந்து அவருடைய ரத்தத்தில் உள்ள வல்லமையை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நம்ம அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை எடுத்து நம்முடைய சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் என்ன வியாதிகள் இருந்தாலும் நாம் அதில் அப்ளை பண்ணும்போது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், கல்வாரியிலே நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும், நம்முடைய எல்லா அசுசிகளையும், எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், நம்முடைய பாவங்கள் நமக்கு முன்பதாக பெரிய ஒரு மலை போன்றதாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் அதில் தெளிக்கப்படும் போது அது சூரியனை கண்ட பனியை போல மறைந்து போய்விடும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம் என்று சொல்லி கர்த்தரை நாம் உயர்த்தி பாட போகிறோம். அல்லேலூயா. கை கொண்டு வந்திருக்கவங்க எல்லாம் உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா ஆவில நிறைஞ்சு பாட போகிறோம். நிச்சயமாகவே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாகிற விடுதலைகள் சம்பவிக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின்
வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளில் தேவன் எழுந்தருளும். ஓ இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, சபைகளில் எல்லாம் ஜொலி. இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம்.
ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, ஓ இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே. இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. அப்பா ஸ்தோத்திரம். இந்த இடத்துல யார் யார் பலவீனத்தோடு இருக்காங்களோ, யார் யார் சுகவீனத்தோடு இருக்காங்களோ, யார் யார் நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, யார் யார் பிசாசுடைய பிடியில் இருக்கிறாங்களோ, எல்லாரையும் விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த இடத்துல, இந்த மைதானத்துல தெளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினுடைய வல்லமை, உம்முடைய இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலைகள் இப்பொழுதே சம்பவிப்பதாக அப்பா இயேசுவின் நாமத்தினால விடுதலைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டிருக்கிற இருதயங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆராதனைக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா பார்வோரின் வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே விடுதலையாவதாக, இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே.